குர்ஆன் என்ன சொல்லுது? வலா தகுல்லுஹுமா உஃப். அவங்களுக்கு உஃப்ன்னு சொல்லாது. எப்ப சொல்லாதுன்னா சும்மா இருக்கிற உம்மா பார்த்து உஃப் சீ என்று சொல்றது இல்ல. அவங்க சீ என்று சொல்ற அளவுக்கு நடக்கும். அவ்வளவு வேலை நடக்கும். அவங்களோட வயோதிபம் சில வேளை உங்களை சீ என்று சொல்ல வைக்கிற அளவுக்கு கொண்டு வரும். அப்ப சொல்லக்கூடாது. உங்க உம்மா உங்களுக்கு தீத்துற நேரம் இல்லை. அவங்களுக்கு ஏதோ மறதி வந்துடும், வயோதிபத்தை அடைஞ்சிருவாங்க. வீட்டில் அவங்க 4 வார்த்தை பேசினா பிரச்சனை முத்திரும் என்ற மாதிரி ஒரு நிலைமை வரும். தாய் அந்த நிலைமைக்கு வருகிற நேரம் அல்லாஹ் சொல்றான், வலா தகுல்லுஹுமா வலா தன்ஹர்ஹுமா. விரட்டணும் என்று தோணும் உங்களுக்கு. இவங்களை வீட்டில இருந்து அனுப்பிடுவோமா? பிரச்சனை முத்துதே, அதுக்கு தலை போடுறாங்களே, இதுக்கு தலை போடுறாங்களே, வயசு இவங்களுக்கு புரியுது இல்லையே. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், விரட்டாதீங்கிறான். விரட்டுற மாதிரி டைம்ல, உங்களுக்கு அணையாட போடுற டைம்ல எல்லாம் சொல்லல. இதை உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு தர்ற டைம்ல சொல்லல. அவங்களுக்கு வலா தன்ஹர்ஹுமா வகுல்லுஹுமா கௌலன் கரீமா. அந்த நேரம் எல்லாம் எப்படி பேசணும் தெரியுமா? சங்கையா பேசணும். என்னம்மா வேணும், என்ன செய்யணும், உங்களுக்கு ஆத்திரம் பொங்கிட்டு வரும். ஏன்னா அவங்களோட வயோதிபம். அல்லாஹ் சொல்றான், வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. என்ன சொல்லணும்? அவங்களுக்கு ரஹ்மத் என்ற இறக்கையை தாழ்த்திட்டு நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணுமா? யா ரப், சின்னதா நிக்கிற நேரம், எல்லோரும் தூங்குற நேரம், எங்க உம்மா என்னை எழும்பி எனக்கு பால் தந்தாங்க. எனக்கு ஒரு நோய் வந்தா பதறி கொண்டு வந்தாங்க. நாங்க ஐசியூல இருந்தா அவங்க 4 நாள் தூங்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. அந்த உம்மாவுக்கு ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, சின்னத்துல எப்படி எங்களை பார்த்தாங்களோ அப்படி அரக்கம் காட்டியா அல்லாஹ். ஒரு மைண்ட் செட். நீங்க நினைச்ச கூடாது சும்மா இருக்கிற நேரம் கேட்கறதுவா இல்ல. அவங்க பேசினாலே பிரச்சனை வந்துரும். வமன் அம்ருனு நகிசு ஃபில் ஹல்க். யாருடைய ஆயுளை நாம் இழுத்து போடுகிறோமோ அவர்களை படைப்பின் பொட்ட பொக்கத்துக்கு எல்லாம் மாத்துறான். இப்படி நின்றவங்க சின்னத்துல எப்படி இப்படியே கையெல்லாம் மடக்கிட்டு தாய் வயிற்றுக்குள்ள நின்றமோ, வயசு போக போக மனுஷன் சுருங்குவான், சுருங்கிட்டே வருவான். கால் கையெல்லாம் சின்னதாயிரும், பிளம் இல்லாம போயிரும். அங்கேயே மலைஜலம் கழிச்சிருவோம். அந்த நேரத்தில் தான் நம்ம நினைக்கணுமா, அவங்கள பார்த்துட்டு ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, இவங்க எப்படி அணையாட போட்டு விட்டாங்க, ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் தூக்கி கொஞ்சினாங்க, என்ன வேணும் என்று கேட்டாங்க. முதலில் பெருநாளைக்கு அவங்க உடுப்பு உடுக்காம எங்களை உடுப்பாட்டி அழகு பார்த்தாங்க. எங்களுக்கு பெஸ்டா தந்து போட்டு மிஞ்சதுல வாங்கினாங்க. அந்த 2 பேருக்கு ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அந்த இருவருக்கும் யா அல்லாஹ் எங்களை எப்படி பார்த்தார்களோ அப்படி. இது நம்ம கலாச்சாரம்.